யோ மாமா, உன் ஃப்ரெண்ட்ல ஒருத்தனா போயினுக்கிறான், நீ குத்துக்கால் மாதிரி அப்படியே இருக்கிறியா? சாப்பிட்டேன். அது இல்லையா, நீ எப்பதான் போக போற? மாம்பழமா மரத்துல காய்ச்சி இருந்துடா, யாரும் அர்த்தம் போட்டாங்க. கம்யூனிட்டி போய் கை எப்படி காட்டு மாம்பழம் பாரு. சரியா, சைட்ல எத்தனை பொம்பளை வச்சிருந்தேனியா? அப்ப என் கையில 4 ஏக்கரா இருந்துடா, எல்லாம் ஏமாத்திட்டாங்கடா. ஏமாத்திட்டாங்க. நல்ல பொம்பளைங்களை வச்சிருந்தா அடிச்சு பிடிங்கிறாங்க. சரியா, வரதராஜன் எங்க நம்ம ஊர் பக்கமே வரமாட்டேன்றான். எங்க அக்கா வீட்டுக்காரனா இன்னைக்கு வர நிக்குது. ஐயோ எப்படா போய் சேர்ந்தா, என்கிட்ட சொல்லவே வரல. 8 இடுப்பு மேல விடுற மாதிரியா? இன்னைக்கு வர நிக்கிறாரியா? இன்னைக்கு வர நிக்கிறாரு. அடப்பாய், ஒரு மாலையாவது போட்டு இருப்பேன், சொல்லவே வரலடா. நாசமா போகணும், அதை பத்தியே பேசினுக்கிறானு. சரியா, அத்தை அங்க போச்சா? அவனும் நானும் சின்ன வயசுல கோலில ஆடுவோம்டா. இவன் கோலி அண்ணத்தை பொம்மரா அண்ணத்தான் சொல்லி கிடப்பான். இவனே ஊட்டத்துக்கு வந்து வச்சுக்கிறாங்க, இம்சை கூட்டி கிடப்பானா? மச்சான், உங்க பையனுக்கு ஏதாவது பொண்ணுக்குன்னு பாத்தியா? பொண்ணு தான் தாடிங்கிற மாமா, எதனா சொல்லு. அட போடுகாடு இசும் போயிச்சா, என்னடா சொல்றா? ஐயோ கடுப்பு ஏத்துறானா, இவங்கிட்ட வாயே கொடுக்க கூடாது. எங்க போறா? தோகது வீடு வா. இப்படி போன நினைச்சம்பா, நான் தான் நினைச்சியோ. வா பெரியப்பா, நல்லா இருக்கிறியா? வாடா, கடகடன்னு வந்துட்டு இருக்கிற. துண்டுத்தா அப்படியா? துணி ஆயிடுச்சுங்களா சுத்தா? இந்த கிழமை யாரா? உங்க வரதாச்சு மாமா, தெரியலையா? மாமா என்ன இப்படி ஆயிட்டு இருக்கிற? யாருக்கிட்ட பேசுறான்? தாத்தா, உங்க மச்சான் அவரு. மச்சான் எப்படியா இருக்க? என்ன திஷ்டி பொம்மையை போய் கட்டி பிடிக்கிறான் மாமா? மச்சான் மூஞ்சின்னா எவ்வளவு பெருசா இருக்கு. மச்சான், வரதராஜ் தானே வா? ஆமா மாமா, அக்கா வீட்டுக்காரு வரதராஜன் தான். வரதராஜ் தானே வா? ஆமாயா, வரதராஜன் தான். நான் ஜெய்சங்கரா, மூஞ்ச பார்த்தா வரதராஜ் மாதிரி இருக்குதா? என்ன பெரியப்பா இப்படி பேசுனீங்கிறாரு? தாத்தா இவரு வரதராஜன் தாத்தா. ஷோவுல பிஞ்சு விடுவான். என்னடா என்ன போய் அடிக்க சொல்றவனா? மச்சான் என்ன மச்சான், மூஞ்சி எவ்வளவு வீங்கி போயிருக்கு. ஐயா மாமா, என்ன கவுண்ட் ஆகிச்சு போச்சா? அங்க இருக்கிறேன் நானு. என்னடா கண்ணாமூச்சி காட்ட மாமா கிட்ட? என்னடா ஆச்சு மாமாவுக்கு? அவருக்கு கண்ணு மிஷி மிஷி தெரியும். நீ வரதராஜ் தானே? மச்சான் இங்கதான் இருக்கிறியா? வரதராஜா, உன்னை ஜெய்சங்கர்னு சொல்றாங்க. என்னடா மச்சான், மாமன மரியாதை இல்ல பேசுறான், பலான்னு வைப்பேன். நான் தான் நடக்குதுங்க. அது காது போச்சு, இது கண்ணு போச்சு. என்னடா அவன் அடிக்கிறதுக்கு வரான்? அடி குத்தா வாங்கிக்க. கொஞ்சம் பேசலாம்டா, கொஞ்சம் பேசல அடிக்கிறான். இந்த உலகம் அழிய போதுடா, ஏதோ ஒண்ணும் அங்க வருதுடா. வரானே ஊர் பொறிக்கிட்ட போய் போனாலும் போயிட்டு வந்தாலும் இந்த காரை வந்து உட்காந்துடான்டா. என்ன பண்ண? சுடு தண்ணி ஊத்தி விட்டுரு, அதுக்கப்புறம் வரவே வராதுங்க பாருங்க. இனிமே அதான் பண்ணும். நோ சொல்லண்ணா, எப்படா இருக்குதா? டே தம்பியா, எப்படா அந்த ஊர்ல இருந்தியா? நல்லா துண்டு மூஞ்சி வயிற்று எங்க பிடிச்ச வச்சுக்குது. எப்போ இருந்தாலும் ஊட்டாது சேர்க்காதுன்றல, ஏன் ஊட்டாந்து சேர்க்கிறா? வட பாயசத்து வர துண்டு வரா. என்னடா நீ ஒண்ணு பேசுற, அந்த ஆள் ஒண்ணு பேசுறாரு. அவன் அப்படிதான் பேசி கிடப்பான். தம்பி அழகாக்குற, உங்க ஒரு பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படியா? தேங்க்ஸ் தாத்தா. ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைக்குதா? அதான் பாவி. என்னடா இப்படி பேசுதே? உன்னதான் அவன் பேச்சு போவானான்ல. கேட்கலான்னு வந்துக்கிறேன், என்ன வேலைக்கு தான் வாங்கிக்கணும்னா. என் தம்பி அவன் தெரிது மூஞ்சி. என்னடா அப்ப வேலை செய்வீங்க? இவர் கலெக்டர் வேலை செய்யறாரு, இவர் அவர்கிட்ட வேலை கேக்குறாரு. அவங்ககிட்ட போய் வேலை கேக்குற பாரு. நீ யோ நான் பேசுங்கிற சின்ன பையன்கிட்ட? நான் சின்ன பையன் இல்ல, பெரிய பையன். பாத்தியா எவ்வளவு லைட்டா இருக்கிறேன்? குண்டு குண்டா பத்து போட்டுக்குதுங்க. ஊர் சோறு ஒன்னா துணு போகுதா? யோ மாமா கம்முனியா, பட்டுன்னு போட்டு போறானுங்க. குண்டா சோறுக்கு மேல துணுவானா? எதுவும் நினைச்சுக்காதுடா, அந்த அளவுக்கு தான் பேசிங்க இருப்பான். சரியா, நீ அந்த வேலைக்கு போனது கிடையாது. உன் தம்பிக்கு என்ன வேலை வாங்கி கொடுப்பா? கொம்னுரா, இவன் அங்கன்னா வேலைக்கு இருந்து விட்டு அதிக சம்பளம் வாங்கிட்டு உனக்கு கம்மியா கொடுத்துடலாம். சூப்பர் ஐடியாடா. கூப்பிட்டு எங்கன்னா இப்ப வேலைக்கு சேர்த்து விட்டுடலாம். டேய் தம்பியா, இங்க வா. தோரணா சொல்லுண்ணா. உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன், ஒழுங்கா செய்வியா? கரெக்டா செய்வனா? ஊர் சோத்தை ஒன்னா துணு போகுது, எவ்வளவு பெருசுக்குது பாரு. டாய் அப்படியே மணி பிச்சு போட்டுறேன், சும்மா கட்டிருந்தானா? என்னப்பா என்ன கொலை பண்ணிட்டு சொத்துலாம் எழுதி வாங்கிக்கலான்னு பாக்குறியா? ஆமா, இவருக்கு 40 ஏக்கருக்கு சொத்து, இவரு எழுதி வாங்கி போறாங்க. டேய் அவங்க என்ன பேசுறீங்க, போங்கடா. வாடா தம்பியா, நம்ம போலாம். ஊர் ஊரா மேய்மா நாய, ஊர் பூரா சுத்துமா பேய், அத மாதிரி போதுக்கு பாரு. ஐயா இவனுங்க கிட்ட பேசினா பைத்தியம் தான் பிடிக்கும். போய் டீனா குடிக்கலாம். மச்சான், என்ன பிரியாணி வாங்குவா போற? ஆமாண்டா, பிரியாணி வாங்க தான் போறேன். லெக் பீஸ் வச்சு வாங்கிட்டு வரேன். மட்டன் பிரியாணி வாங்கிறதுக்கு போறியா? சரி 4 பிரியாணி வாங்க. 4 போட்டலமா இருடா, நாய்க்கு எங்க அடிச்சு போட்டுக்காங்களா பாக்குறான். மடிச்சே தந்து குத்துறேன். என்ன வரராஜா, என்ன தெரிஞ்சா இல்லையா?
டேய் நான் மாமன்ற முறை இல்லாம பேசுறேன், தொலைச்சு போடுவேன். உனக்கும் தாண்டா பிரியாணி வாங்க சொல்லிக்கிறேன். டேய் என்னடா வாடா போடான்னு சொல்றேன். வேலை ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. ஆனா மாசம் மாசம் சம்பளம் மட்டும் போயிட்டு இருக்கு. சம்பளம் ஏத்து கொடு முதலாளி. ஆமா, சம்பளம் ஏத்தி குடுக்குற மாதிரி எங்க வேலை நடந்துருக்குது. போயா. குடும்ப கஷ்டம் என் பொண்டாட்டி ரொம்ப திட்டினேக்கிறா. அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. இஷ்டம் தான் இங்க வேலை செய்யலன்னா போயிட்டே இரு. அதுக்குதான் முடிவு பண்ணிட்டாரு. நீங்களா யாருப்பா? இவரு வேலையை விட்டு நிக்கிறேன்னாரு, அதனாலதான் நாங்க வேற ஆளை கூட்டின்னு வந்துட்டோம். நான் எப்படா சொன்னேன்? என்னடா நேத்து போதில ஒரு மாதிரி பேசினாரு, இப்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. குச்சா ஒரு மாதிரி பேசுறாரு, அவர் வேற அசிங்கமா திட்டினாரு. நான் குடிக்கவே மாட்டேனே. ஏய் பிராடு, அப்படிதான் சொல்லி இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திருந்த. இப்ப எப்படி உண்மை வெளில வந்து பாத்தியா? முதலாளி இவங்க யாரும் தெரியாது முதலாளி, கலகம் வந்து முட்டுறாங்க முதலாளி. ஆனா எங்களுக்கு வேலை கூட வேணாண்ணா. ஆனா அவர் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினாரு, இப்ப மாத்தி மாத்தி பேசுறாரு. எங்களால எதுக்கு உங்களுக்கு குழப்பம்? இரு தம்பி, இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடுறேன். என்ன பண்ண போறீங்க? அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உன் பேச்ச கேட்டு சொல்றியா? கிளம்பியா, வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு. வேணா பாவனா, என் தம்பிய வேற இடத்துல கூட வேலைக்கு சேர்த்து விடுனா. அவர் வயிற்று வசூல் நேத்துக்குண்ணா எங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும்ண்ணா, கூடி சீக்கிரம் இந்த ஆளை வேலை விட்டு அமுச்சு விட்டுருண்ணா. உன்னை அசிங்கமா கேட்டாரு, பச்சை பச்சை கேட்டாரு. நேத்து கூட கால பிளட் வந்துச்சு, கொச்சுன்னு தான் வந்தேன். என்னடா இப்படி அண்ட புழுக்கு புழுக்குறீங்க? யாரு புழுவுறாங்க யாரு புழுவுலன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாசம் உன்னோட சம்பளம், இத வாங்கிட்டு நீ கிளம்பு, உனக்கு வேலையா இல்ல. இருண்ணா, நேத்து குஷ்டு இருந்தாருல, எங்க பாக்கெட்ல இருந்து 3000 ரூபாய் எடுத்துக்கினாருண்ணா. இந்தா புடி. அந்த சைடு சொன்னாரு, நான் போய் வாங்கி வந்தேனே. வானா உர்றா, நம்மளுக்கு மத்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கம், கெடுத்து பழக்கம் இல்ல. நல்லா இருப்பீங்கடா, நல்லா இருப்பீங்க முதலாளி, நீ நல்லா இருப்ப. போயா, உங்களை மாதிரி ஆளுங்களே நம்ப கூடாது போல் தெரியுது. சரிண்ணா, நீ வேற ஆளை வேலைக்கு சேர்த்துக்கண்ணா. என் தம்பிக்கு நான் வேற வேலை பாத்துக்கிறேன். அட இருப்பா, உன் தம்பிக்கு இங்க வேலை கன்ஃபார்ம். உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாதான்ப்பா. தம்பி நீ என்னப்பா வேலை செய்வ? டேய் கேரளா சொல்றா. கையில தூங்கி வந்துப்பேன், நான் பிரஷ்ல பேஸ்ட் வச்சிருந்தா பல்லு வலுப்பேன், காபி போட்டு வச்சிருந்தா காபி குடிப்பேன், டிஃபன் செஞ்சிருந்தா டிஃபன் சாடுவேன், வண்டியில பெட்ரோல் போட்டு வச்சுப்பாங்கண்ணா. அப்படியே சுத்திட்டு மதியம் வருவேண்ணா, அப்படி சாப்பிட்டு அடி கொஞ்சம் படுப்பேண்ணா. அப்புறம் என்ன பண்ணுவ? மூஞ்சி கழுவினி பைக் எடுத்து காலேஜ் வசனம் போய் நிப்பேன். அங்கனத்துக்கு போய் நிக்கிற? நான் பெரிய பையன் ஆயிட்டுல, பொண்ணுல பார்க்க போவேன். அப்படி பொண்ணுலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து மணி சாப்பிட்டு மணி தூங்கிடுவேன். சூப்பர் தம்பிடா. இங்கேதான் இங்கே பண்ணுவியா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருந்தா, காலேஜுக்கு எங்கேயும் கொஞ்சம் தொலைவுல, அதனால நான் 8 மணில இருந்துக்கிறேன். பொண்ணுங்களை பாக்குறதுக்கா? ஆமாண்ணா. இவருக்கு அப்ப வேலை கேட்டீங்க? இவன் யாருன்னே தெரியல, நான் பிச்சைக்கார பையன். இவன் வேலை கேட்டா கொடுக்காதீங்க. வந்துடுறா, போயிடலாம். நோ எங்கடா போறீங்க? நான் எங்கேயாவது போறேன், பின்னால வராது போடா. நோ சம்பளம் எவ்வளவுன்னு பேசலாம போறீங்க? ₹1,00,000 கையில தந்துடுவாரு. எப்படா இவனை தம்பியா வச்சுனுக்குறா? அந்த கரும்பூச்சியை பத்தி எல்லாம் பேசாத, வாப்பலாம். 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருங்கண்ணா, இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறேன். வேணா சிரிக்கிறது பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவ பொழுது. ஆமாப்பா, ஆனா சம்பளம் எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். அடிடா. ஐயோ 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 வேலை. வலிக்குது. ஐயோ ஐயோ ஐயோ